அம்மாடி தெர போடல, கொஞ்சம் பாத்துக்கோ. தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. என்னடி என்ன செல்லம், கோவிலே கதியா கிடக்க? என்னாச்சுமா? கல்யாணமாயி போக போற பொண்ணு நீ சந்தோஷப்பட வேண்டாமா? அப்பாவை நினைச்சா பயப்படுற? அந்த பாரத்தை தான் நான் ஏத்துட்டேனேம்மா. அப்புறம் என்ன? நீ அட்சதை விழுங்குற ஆசையில பேசுறம்மா. ஆனா பெருமாள் என் தலையில மண்ணை போட்டுட்டாருமா. அமிர்தம், நான் உங்க ஆத்து மாட்டு பொண்ணா வரத்துக்கு உங்க அம்மா அச்சாரமா போட்ட சங்கிலி இது. மன்னிச்சுக்க புள்ள, நான் அந்த மாதிரி நினைப்புல உங்ககிட்ட பழகல. நான் ஆண்டாள் மாதிரி அவ கருப்பு தோலை காதலிச்சா, நான் கருப்பு துணியை காதலிச்சா. இந்த பாரு புள்ள, உன்னை நீ ஆண்டாளா, கண்ணகியா, மீராவா இல்ல நலாயனியா சொல்லிக்கிறதுல பெருமைப்படாத. உன்னை ஒரு சகுந்தலா தேவியா, மேடம் கியூரியா, கல்பனா சாவ்லாவா சொல்லிக்கிறதுல பெருமைப்படு. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்காக உங்க முடிவை நீ மாத்திக்க மாட்டேளா? என்ன மன்னிச்சுக்க புள்ள, இது நம்ம அம்மாக்கள் எடுத்த முடிவுன்னு நீ சொன்ன. ஆனா இந்த முடிவு அண்ணன் தம்பி மாதிரி பழகிற நம்ம அப்பாக்களுக்கு நடுவுல ஒரு பிளவை ஏற்படுத்திடும். நான் பகுத்தறிவாதிதான், கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறவன் தான். ஆனா என்னத்த மக மாதிரி பாக்குற உங்க அப்பாவுக்கு நான் ஒரு நம்பிக்கை துரோகி ஆக விரும்பல. என்ன மன்னிச்சுக்க புள்ள. ராகவா, நான் சாவி எடுத்துட்டேன், தேடாத. ருக்கு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன், மறந்து போயிடுத்து. உங்க அமெரிக்கா அண்ணா ஒரு கடிதாஸ் போட்டிருக்கான். ஸ்திதியை பார்க்காம உறவை பார்க்க ஆசைப்படுறானா. அவன் பிள்ளைக்கு நம்ம அமிர்தாவை கேட்டு எழுதியிருக்காண்டி. அவனும் பிள்ளையுமா எப்போ வந்து பொன் பார்க்கறதுன்னு கேட்டான். வர வெள்ளியே தங்கமா இருக்குன்னு சொல்லிட்டேன். பெருமாள் கதவை மூடிட்டாருன்னு நினைச்சேன், ஆனா வேற இடத்துல திறந்துட்டார். என்ன சொல்ற? வசதி வாழ்க்கைங்கிற கதவை நமக்கு மூடின பெருமாள் நம்ம பொண்ணுக்கு திறந்துட்டாருன்னு சொல்ல வந்தேன். எப்படிம்மா உன்னால மனசு மாத்திக்க முடியறது? ஏழைகள்னா மனச மாத்திக்கணும்டி. அப்பதாம்மா வாழ முடியும். பாவி மக அனாதையா பெத்து போட்டதோ, பாலூட்டி வளர்த்து விவரம் தெரிஞ்சு சீராட்டி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டப்போ சண்டை போட்டுட்டு போயிட்டா. போனதுதான் போனா. அப்பா, நான் ஊருக்கு போதம்பா. போடா போ. அவதான் என்ன நடப்படமாக்கிட்டு ஒரே அடியா போயிட்டா. நீ என்ன படமாக்கிட்டு போடா போ. ஆத்தா, வருத்தத்தை தாங்கிக்கிற வயசும் அனுபவமும் உங்களுக்கு இருக்கு. ஆனா கோவத்தை தாங்கிக்கிற வயசு எனக்கு இல்ல. இது தனினொன்னா நான் தள்ளி இருந்தாதான் முடியும். நான் போயிட்டு வரேன் ஆத்தா.
திருக்கண்டேன் உண்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் அமிர்தா இங்கேயம்மா உக்காந்துட்டு இருக்க? அமிர்தத்தை காதலிச்சப்பா. ஆனா நான் பகுத்தறிவாதிதான், கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறவன் தான். ஆனா என்ன தன் மகன் மாதிரி பாக்குற உங்க அப்பாவுக்கு நான் ஒரு நம்பிக்கை துரோகி ஆக விரும்பல. உன் தோல்விக்கு வருத்தப்படுறதா, அவ என் மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு சந்தோஷப்படுறதா தெரியலம்மா. திருவாடிப்பூரத்தில் திருப்பாவை 30 செப்பினால் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிய. வணக்கம். தலைப்புச் செய்திகள். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள முக்கூடல் கிராமத்தில் பெட்ரோல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அந்நிலங்கள் வாழ தகுதியற்றது என்பதால் அந்நிலங்களை விட்டு கிராம மக்களை வெளியேற்றுமாறும் அருள்மிகு ரங்கநாதர் கோவிலை கையகப்படுத்துமாறும் அரசாங்க தரப்பில் மாவட்ட கலெக்டருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அக்கிராமத்தை விட்டு வெளியேற மறுப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆங்காங்கே போராட்டங்களில் ஈடுபட்ட வண்ணம் உள்ளனர். இந்த ஊரு தெய்வத்தையும் இந்த நம்பிக்கையும் சார்ந்து வாழ்ற ஊரு. இந்த ஊரு மனுஷங்க மனசுல பெரும்பாலும் கால்ல மண்ணும் எப்பவுமே இருக்கும். அது எதை போட்டு கழுவுனாலும் போவே போவாது. இந்த ஊர்ல குழந்தை பிறந்தா முதல்ல சாப்பிடுறது தாய்ப்பால் இல்ல, இந்த ஊரோட மண் எடுத்து நாக்குல தடவுவாங்க. எங்க உடம்புல ஓடுறதெல்லாம் சாதாரண ரத்தம் இல்ல, இந்த மண்ணோட கலந்த ரத்தம். என்னங்க, நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பதிலா சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா, நீங்க வரும்போது எந்த கேள்வியோட வருவீன்னு எங்களுக்கு தெரியும், அதான் பதிலா சொல்லுதேன். எதுக்கு நம்ம பேச்சுவார்த்தையில ஆரம்பம் முடிவுன்னு முதலே முடிவா சொல்லுதேன். முடியாது. இந்த ஊரு, பெருமாள், கோயில் எல்லாம் எங்களோட பிறந்தது. எந்த காரணம் கொண்டு கொடுக்க முடியாது. எழுந்திரல, போலாம், பாடி போலாம். ஐயோ, உட்காருங்க உட்காருங்க சார், ப்ளீஸ் சிட் டவுன். எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. சந்தோஷம். அம்மா, நீங்க கடவுளை தியானிக்கிறீங்க, ஆனா நான் தினமும் சுவாசிக்கேம்மா. உங்க பேர் என்னங்க? மூத்தா பசுபதி பிள்ளை. தாங்கிறது என் தகப்பனார், தோடி தட்சிணாமூர்த்தி பிள்ளை. மூங்கிறது இந்த முக்கூடல் ஊரு. எங்களை பொறுத்த மட்டும் இல்ல, தகப்பனை விட இந்த மண்ணு தான் வசதி. இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனோட ரத்தத்தை விட அடையாளத்திலையும் கலந்த ஊரு. கலெக்டர்மா, இந்த ஊர் பொண்ணுங்க கூட படி தாண்டி தான் வாழ போயிருக்காங்களே தவிர மண்ணு தாண்டி வாழ போனதில்ல. எங்களுக்கு பிறந்தது புகுந்தது எல்லாமே இந்த மண்ணு தான். ஐயா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உங்க ஊர் பெருமாள் கோயில் கீழே கிடைச்சிருக்க பெட்ரோல் நம்ம இந்திய தேசத்தையே காப்பாத்தும். அதுக்காக நாங்களும் எங்களை ரட்சிக்கிற இந்த பெருமாளும் ஊரை விட்டே போயிடணும், அப்படித்தானே? முடியவே முடியாது. இது பாருங்க, நீங்க சும்மா போக வேண்டாம். இல்லாதவங்களுக்கு மானியம் கொடுக்கறோம், உங்களுக்கு இழப்பீடு தர வேண்டியது எங்களோட கடமை. இதுல எந்த அரசியல்வாதியும் குறுக்கிடாம முழுசா அரசாங்கத்துல இருந்து வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. இது பாருங்க, இந்த மண்ணு தான் மாறுது, மத்தபடி உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்ல. நிறுத்து தாய். இந்த மண்ல தான் என் பாட்டன் முப்பாட்டன்லாம் புதஞ்சு கிடக்காக. இங்கதான் என் ஆத்தா பங்காளி எல்லாம் எரிஞ்சு காத்துல சுத்திட்டு இருக்காங்க. நீங்க கொடுக்குற மானியத்துல எங்கிட்ட ஏதோ மண்ணு தான் கிடைக்கும். இந்த உறவெல்லாம் கிடைக்குமா தாய்? அவங்க சொன்னாப்ல செத்தது மட்டும் எங்க உறவு இல்ல. இதோ நிக்காரே பெருமாள், இவர் எங்க அண்ணன். ஆண்டாள் எங்களுக்கு மதனி, கருடை எங்களுக்கு பங்காளி. இந்த உறவுகள் எல்லாம் விட்டுட்டு எங்களால போக முடியாது தாயி. நாங்க ஒண்ணு உங்க பெருமாளை உடைக்கிறதுக்கோ தூக்கி போடுறதுக்கோ சொல்லல. இங்க இருக்கிற பெருமாளை நீங்க சொல்ற இடத்துல பிரதிஷ்டை பண்ணி தரோம். அதுக்கு உண்டான ஆகம விதிகளை நாங்க காப்பாத்துறோம். முருகன் ஆண்டியா இருந்தா பழனிக்கு பெருமை, பெருமாள் அரசனா இருந்தா திருப்பதிக்கு பெருமை, அம்பாள் கன்னியா இருந்தா கன்னியாகுமரிக்கு பெருமை, கல்யாணம் ஆயிருந்தா மதுரை மீனாட்சிக்கு பெருமை. அதே மாதிரிதான் எங்க பெருமாளுக்கு இந்த முக்கூடல் தான் பெருமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத பாருங்க, நீங்க யதார்த்தமா யோசிங்க. கம் டு ரியாலிட்டி. இந்த பெருமாள் கோவில் கீழே கிடைக்க போற பெட்ரோல் நம்ம இந்தியாவுக்கே பெரிய அதிர்ஷ்டம். இந்த ஊரையும் சாமியும் ஒன்னும் பண்ணாம பெட்ரோல் எடுத்துட்டு போனீங்கன்னா எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. கொண்டு போங்க. என்னல சொல்லுத? உங்க மண்ணுன்றது இந்த முக்கடல் மட்டும் இல்ல, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் உங்க மண்ணு தானே? தெரியாம தான் கேட்க. நீங்க அரசியல்வாதியா இல்ல ஐஏஎஸ் அதிகாரியா? ஐயா, அம்மா, நாடு விட்டு நாடு போனா அகதி, ஊரு விட்டு ஊரு போனா அனாதை. எங்களுக்கு அனாதையா போக விருப்பம் இல்ல. இதோ பாருங்க,
நீங்க இப்படி கோவில் வெளியே உட்கார்ந்து யாரையும் உள்ள விடாம தடுக்கிறதும் தப்பு, கோயிலுக்குள்ள அர்ச்சகர் உட்கார்ந்து போராடுறதும் தப்பு. இப்படியே போனா நான் சட்டத்தை கையில எடுக்க வேண்டி வரும். எங்களுக்கு சட்டம்லாம் தெரியாது தாயி, தர்மம் மட்டும்தான் தெரியும். சரி, இல்ல நீங்க இருங்க, நான் போறேன். சார், வணக்கம் சார். அப்பா, ஆ? யாரும் உங்களை பார்க்க வந்திருக்கா. ஆ. நான் யாரும் இல்லம்மா, இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஓ, என்ன பெருமாளை சேவிக்க வந்தேளா? இல்ல, உங்களோட நெகோஷியேட் பண்ண வந்திருக்கேன். என்ன நெகோசியேஷன்ஸ்? பெருமாளை தூக்கி வெளில போட்டுட்டு இந்த மலை வேணும், இதுக்கு அடியில் இருக்கிற பெட்ரோல் வேணும், அதுக்கு தானே வந்திருக்கேன். நெகோசியேஷன்ஸ் நெகோசியேஷன்ஸ். கொஞ்சம் கோவப்படாத இருங்கண்ணா. வாயை மூடி நிறுடினா. உங்களுடைய வேதனை, உங்களுடைய கோபம், உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாமே எனக்கு புரியுது சார். உங்ககிட்ட பேசி இந்த கோவிலை கையகப்படுத்தி உங்க எல்லாரையும் ஊரை விட்டு காலி பண்ண ஆர்டரோட வந்திருக்கேன். ஆனா நான் உங்களுக்கு ஒரு உறுதி தரேன். உங்களுடைய உறுதி, புண்ணாக்கு, பொடலங்கா எதுவும் வேணாம், போங்க. அர்ச்சகர் சாமி மட்டும் இல்ல, எங்க எல்லாரோட தீர்மானமும் அதுதான். உசிரே போனாலும் இந்த கோயிலை விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி சாதாரண மனுஷங்க பேசலாம், உங்கள மாதிரி மகான்கள் பேசலாமா? மகான்கள் மகான்கள் லட்சணம் தான் இப்ப சிரிப்பா சிரிக்கிறதே. இந்த நாட்டுக்கு மகான்கள் தேவையில்லை, மனுஷா போரும். மன்னிக்கணும், இந்த இடத்த காலி பண்ணலனா உங்களை கைது பண்ண சொல்லி ஆர்டர்னு மேலிடத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் கிராமம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றும் திரு ராமசாமி ஐயங்கார் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு இன்று கைது செய்யப்பட்டார். அவரை 15 நாள் காவலில் வைக்கும்படி மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டுள்ளார்.